கடமையான குளிப்பை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும்? ஃபர்லான குளிப்பை நாங்க எப்படி நிறைவேற்றுவது என்று சொன்னால், நான் கடமையான குளிப்பை நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லி ஒருவர் மனதில நினைத்து கொண்டு நியத், இப்ப நாங்க பாத்ரூமுக்கு குளிக்கிறதுக்காக போற நேரமே அந்த எண்ணத்தோட தான் நாங்க போவோம். அந்த நீயத்தோடு உடம்பு முழுக்க தண்ணியால கழுவி கொள்ள வேண்டும். உடம்பு முழுக்க எந்த ஒரு பகுதியும் விடுபடாம உடம்பு முழுக்க தண்ணியால கழுவி கொண்டால் நாங்க கடமையான குளிப்பை நிறைவேற்றி விட்டோம். இப்ப இந்த கடமையான குளிப்பை நாங்க நிறைவேற்றுகிற பொழுது மேலதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குளித்தார்களோ சுன்னத்தான அடிப்படையில் நாங்க எப்படி குளிப்பது? முதலாவது சொன்ன பகுதி அது ஃபர்லாக கட்டாய கடமையாக அதை நாம் செய்தால் பரிபூர்ணமாக குளிப்பு நிறைவேற்றி விடும். ஆனா ரெண்டாவது இப்ப நாங்க சொல்ல போறது என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கிற பொழுது சில மேலதிகமான சில விடயங்களை செஞ்சாங்க. அதை விட்டா தப்பு கிடையாது, செய்தால் நன்மை கிடைக்கும், அது சுன்னா. அப்ப அதுல என்ன முதலாவது எப்படி நாங்க அதை செய்யறது என்று சொன்னால், முதலாவது ஒருவர் குளிக்க போறாருனால் அவர் என்ன செய்யணும்? கையை முதலாவது நல்ல முறையில கையை கழுவி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவர் தன்னுடைய மர்ம உறுப்பையும் அந்த பகுதி அதோட சார்ந்திருக்கிற பகுதிகளையும் நல்ல முறையில மர்மஸ்தானத்தை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். மர்மஸ்தானத்தையும் அதோடு சார்ந்திருக்கிற பகுதிகளையும் நல்ல முறையில கழுவி கொள்ள வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக திரும்ப அவர் என்ன செய்யணும்? கையை நல்ல முறையில கழுவி கொள்ள வேண்டும். என்றால் அவர் மர்மஸ்தானத்தை கழுவிக்க பிறகும் கையை கழுவி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அந்த வழிகாட்டுல செய்திருக்கிறார்கள். அப்ப அடுத்ததாக நான்காவது நாங்க என்ன செய்யணும் என்றால், நாங்க தொழுகைக்கு உது செய்வதை போல உது செய்து கொள்ள வேண்டும். தொழுகைக்கு நாங்க எப்படி உது செய்யறோமோ அது போல் நாங்க உது செய்து கொள்ள வேண்டும். அஞ்சாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கையை தண்ணியில நனைச்சு கொள்வாங்க. அதாவது கையை தண்ணியில நனைச்சு இந்த விரல்களால தலையினுடைய முடியினுடைய தலைமுடிக்கு அதனுடைய உட்பகுதிக்குள்ள கொண்டு போய் என்ன செய்வாங்க? புடைவார்கள். அவ தண்ணி தலையினுடைய எல்லா பகுதிகளுக்கும் படுற மாதிரி புடைவார்கள். அப்ப இதை நாங்க குடைய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், தண்ணி படுற மாதிரி செய்யணும். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி 3 முறை தண்ணீர் எடுத்து நாங்க தலையில ஊத்த வேண்டும். 3 முறை தண்ணிய கையால எடுத்து நாங்க ஊத்தி கொள்ள வேண்டும். 3 முறை ஊத்திட்டு அதுக்கப்புறம் உடம்பு முழுக்க நாங்க குளித்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த முறையில நாங்க செஞ்சால் பரிபூர்ணமான குளிப்பை நாங்க நிறைவேற்றியவர்களாக நாம் கருதப்படுவோம். இதுல சுன்னத்தான அந்த விடயங்களை செய்ததற்காக கூலி வழங்கப்படும். இது பரிபூர்ணமாக நாங்க குளிக்கிற முறை. இது போன்ற செய்திகள் பல ஹதீஸ் கிரந்தங்களை வந்திருக்கிற. குறிப்பா நீங்க பாக்குறதா சஹீஹ் புகாரியினுடைய 248 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பு, சஹீஹ் புகாரியினுடைய 249 மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ரிவாயத் அறிவிப்பில் பதிவாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் சரியான முறையில் குளித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.